அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கை சில நேரங்களில் நாம் சுமக்க முடியாத பாரங்களை நம் தோள்களில் ஏற்றிவிடுகிறது. பாரம் உங்களை அழுத்தும் போது உலகத்திடம் கை ஏந்தாமல் வாழ்வின் ஊற்றான விவிலியத்தை நோக்கி ஓடுங்கள். உடைந்த இதயத்தோடு நீங்கள் விவிலியத்தை திறக்கும் போது ஒவ்வொரு இறை வார்த்தையும் உங்களோடு பேசும். நீங்கள் கைவிடப்பட்டதாக உணரும் போது, நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை மறக்க மாட்டேன் என்ற இறைவனின் குரல் உங்களுக்கு பலம் தரும். கண்ணீரோடு நீங்கள் அமர்ந்திருக்கும் போது அவர் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்ற வாக்குறுதி உங்களுக்கு நம்பிக்கையை தரும். உங்கள் பாரத்தை அவரிடம் இறக்கி வைத்துவிட்டு அவரது வார்த்தைகளை வாசிக்க தொடங்குங்கள். அங்குதான் வாழ்வு இருக்கிறது, அங்குதான் உண்மையான விடுதலை இருக்கிறது. யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள இறைவா, நிலை குலைந்து நிற்கும் எங்களை உம் வார்த்தையால் நிலை நிறுத்தும். இருள் சூழ்ந்த பாதையில் தடுமாறும் எங்களுக்கு உம் இறை வார்த்தையை ஒரு விளக்காய் மாற்றும். ஆண்டவரே, யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமன்றோ உள்ளன என்ற நம்பிக்கையோடு உம் பாதம் பணிகின்றோம். எங்களுக்கு உமது வார்த்தையால் இன்று வலு கொடும். எங்களை நேசிக்கும் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தைகளின் வல்லமையை நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம். வேதனையில் இருக்கும் ஒவ்வொரு இதயத்தையும் உம்முடைய ஜீவன் உள்ள வார்த்தைகள் தொடட்டும். இருளில் இருப்பவர்களுக்கு உம் இறை வார்த்தைகள் ஒளியாக இருக்கட்டும். சோர்ந்து போகாமல் உம்முடைய வாக்குறுதிகளை பிடித்துக் கொண்டு வாழ்வை எதிர்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். ஆமீன். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடமன்றோ உள்ளன.